குட் மார்னிங் வியர்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வந்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 வத்தல், கொஞ்சம் மஞ்சள் பொடி, சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு காம்போடையே போடுங்க, கருவேப்பிலை காம்பும் போடுங்க. போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்துட்டு வெறும் தோசை இட்லிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. கருவேப்பிலை சாதமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு இந்த கருவேப்பிலை பொடி போட்டு அதில் சாதத்தை போட்டு கிண்டி கொடுத்தா பசங்க ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ் மாதிரி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ முடி வளர்ச்சி இல்லை, முடி கொட்டுது, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை பொடியை அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஸ்பூனாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா க்ரோத்தும் நல்லாயிருக்கும், முடி கொட்டுறதும் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொரீஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியர்ஸ், பாய்.